நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரல என்ன உங்க என்ன இருக்கும் யோசிச்சு பாரு. இந்த மாதிரி வயசு பொண்ணுங்களா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் தன்னந்தனியா வரலாமா? எத்தனையோ தடவை இந்த பக்கமா வந்திருக்கேன் போயிருக்கேன். ஒரு நாள் கூட இப்படி நடந்ததே இல்ல. அந்த விஸ்வநாதையா போனதுக்கு அப்புறம் இந்த எஸ்டேட்டே சரியில்லை. விஸ்வநாதையா அவங்க யாரு? இந்த எஸ்டேட் பூரா அவரோட தான். அந்த சண்டாளி சரசு ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த எஸ்டேட்டே நாசமாக்கிட்டானுங்க. ஆமா நீ யாரு? நானா? வேலைக்காரன். இந்த எஸ்டேட்ல வேலை தேடி வந்திருக்கு. இந்த எஸ்டேட்லயா? நீ உருட்ட மாதிரி தான். ஏன்? ஒழுங்கா சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்துட்டாலும் ஒண்ணுக்கு ரெண்டா கையெழுத்து மட்டும் வாங்கிப்பானுங்க. ஒரே சுரண்டல் தான். இதுல யாரும் தட்டி கேட்கறதே இல்லையா? கேட்டாலும் அடி உததான். பெரியவர் போய் சேர்ந்துட்டாரு. சின்னவர் என்னமோ அமெரிக்காவில இருக்கிறாராம். அப்படியே வந்தாலும் என்ன கிழிச்சிடவா போறாரு. இதுல உனக்கு விவரமா எப்படி தெரியும்? எங்க அண்ணன் இந்த எஸ்டேட்ல தான் வேலை செய்யுது. அப்பப்ப ஏதாவது சொல்லும். அவன் நீ என்ன செய்யற? உங்க பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்க. அழகாவும் பேசுற அழகாவும் இல்ல. நான் இனிமே இங்கதான் வேலை செய்ய போறேன். உன்னை மறுபடியும் பாக்குறேன்னு சொன்னேன். என்னங்க எஸ்டேட்டுக்கு போற சரியான வழி தானே? ஆமா. யாரு பண்ணி? நீங்க? நான் இந்த வீட்டு எஜமானி அம்மா. யார பார்க்கணும்? இங்க ஆதி மூலம்னு. நான் தான் ஆதி மூலம். என்ன விஷயம்? என் பேர் சேது. நான் மெட்ராஸ் இருந்து வர்றேன். சுவாமிநாத ஐயர் அனுப்பிச்சாங்க. அடே 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 ஒத்து ஒத்து ஐயர் அனுப்பிச்சாரா? அப்படி நம்ம ஆளு இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. என்ன எழுதியிருக்காரு இல்லையே? அன்புள்ள ஆதி மூலம் இந்த கடிதம் கொண்டு வரும் சேது எனக்கு வேண்டிய பையன் சரியான ஆள். ராஜதந்திரி நம் திட்டத்திற்கு மிகவும் உதவியாக இருப்பான். உபயோகப்படுத்திக் கொள்ளவும் இப்படிக்கு சாமிநாதன் நாயர். ஐயரா என்ன நடக்க போதோ? இந்த தம்பி கொண்டாந்தது. என்ன தம்பி? ராஜாவின் பார்வை நல்லா பாடுறாரு. என்ன லெட்டர் இது? இது வந்து இங்கிலீஷா தமிழா உருதா? தமிழ். Nonsense of the stupid of the idiot. நீ எப்படி? அப்பாடா. தம்பிய வேலைக்கு வச்சுக்க சொல்லி ஐயர் எழுதியிருக்காரு. என்ன வேலைக்கு வந்துக்கிறியா? ஆமா முதலாளி. அதான் இங்க ஏற்கனவே தண்டசோறு பசங்க அமைக்க துண்ணுக்கிறானுங்களா? எங்க அந்த உணர்த்தன் காத்தவராயா? கோயிலுக்கு போயிருக்கான். பிரசாதத்துக்கு வேற கோயிலுக்கு போய்க்கிறான். உனக்கு என்ன வேலை தெரியும்? இந்த கணக்கு வழக்கு எல்லாம் தெரியும் முதலாளி. அதான் கணக்கு வாய்க்கு கேக்கு மேக்கு பாக்கிறதுக்கு இவங்கிறானே. உனக்கு சைக்கிள் ரிக்ஷா ஓட்ட தெரியுமா? தெரியும் முதலாளி. மசாலோட சுட தெரியுமா? தெரியும் முதலாளி. அதான் மசாலோட சுட தெரியும் சொல்லிட்டாரு. அதான் ரிக்ஷா ஓட்ட தெரியும் சொல்லிட்டாரு. காட்ட தெரியுமா? தெரியும் முதலாளி. காட்டு. புரியல முதலாளி. இது அமெரிக்கன் இங்கிலீஷ். உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். இனிமே என்ன டவுட் கேட்காத. மாசம் 10,000 சம்பளம், 20 நாள் லீவு. ஓகே ஓகே. அவன் கிடக்குறான் லூசு பைய. குறை மாசத்துல பிறந்தவன். நீ நம்ம காலையில தங்கிக்க. எனக்கு எப்பப்ப வேலை செய்யணுமோ அப்பப்ப செஞ்சு கொடுத்துரு. வெள்ளிக்கிழமை நாள் அதுவுமா வந்திருக்கிற. எப்படியா பாப்போம். எந்த வீடு? இந்த வீடு தான். அதானா? ஆமா ஆமா. ஒரு பிடிச்சிருக்குது. நான் வரலையா? வரியா? இப்பதானே வந்திருக்கிறேன். வணக்கம். நீங்களா? நீங்க எப்படிங்க? பக்கத்து வீடுதான். பக்கத்து வீடு தானே? வசதியா போச்சுங்க. எதுக்கு? எல்லாத்துக்கும். இல்ல இல்ல இல்ல, அது வந்து நீங்க தெரிஞ்ச ஆளாச்சே. நான் புது ஆளு. ஏதாவது வேணும்னு சொன்னா உங்ககிட்ட அப்பப்போ தெரிஞ்சு. அதானே. ஆமா, வந்த உடனே உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அது எப்படி? நம்ம முகராசி அப்படி. உன் அதிர்ஷ்டம். வந்த உடனே உனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு, வீடும் கிடைச்சிருச்சு. போக போக பாருங்க எல்லாம் சொந்தமாயிடும். ஒண்ணு இல்ல, அது வந்து வந்த உடனே ஆரம்பிச்சு அவன் வேலைய பார். கஷ்டப்பட்டு எப்படியா நான் திறந்துட்டேன். இந்த சாவி உள்ள படுத்து உருளு போ. உருள்றதா? ஐயே, என்ன இது வெறும் தரையா இருக்கு? படுக்கிறதுக்கு பாய் தலைவணி கூட இல்ல. ரொம்ப குளிருமே. என்ன பண்ணுவ? ஐயோ, நீங்க சொன்ன போய் இன்னும் குளிருதே. சரி,
இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என் வீட்ல இருந்து கொண்டு வந்து தரேன். ஆமா சாப்பாடு ஞாக்கவே வந்துடுறேன். எது? பெரிய ஆளுதா. வணக்கங்க ஒன்ற. வணக்கம். என்ன இன்னைக்கு காலங்காத்தாலே தோட்டத்தை பக்கம்? அது ஒண்ணு இல்ல, இன்னைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள். வீட்டுல இருக்கோன்னு பார்த்தேன், வீட்டுல காணோம். சரி தோட்டத்து பக்கம் வந்திருக்குமோன்னு பார்த்தேன், இங்கேயும் காணோம். நீ எங்கேயாவது பாத்தியா? நான் பாக்கலீங்களே. சரி சரி, நீ உன் வேலையை போய் பாரு. எங்க போயிருக்கோம்? இருக்கணி என் மாமனை பாத்தியா? நாங்களே எங்க மாமனை தேடிதான் போயிட்டு இருக்கோம். இவ ஒருத்தி ஏனப்பா உன்ற பாட்டு கேட்கறதுக்காக நாங்க தண்ணி எடுக்கிறது விட்டு போட்டு வந்து நின்று இருக்கிறோம். நீ பாட்டுக்கு பாட்டை பொசுக்கு நிறுத்தி பாட்டிய. உன்ற மாம்புள்ள வந்தாதான் பாடுவியாக்கு. பாடுங்களா? ஆமா, எனக்கு அதை பாடு. அடி ஆத்துக்குள்ள அத்தி மரம், அந்தியில பூத்த மரம், மொத்த மரம் எத்தனன்னு கூறு கூறு. நேத்திருந்து தொங்குதடி குருவி எல்லாம் தங்குதடி, மரத்து மேல தூக்கணாங்கூடு கூடு. அடி ஆத்துக்குள்ள அத்தி மரம், அந்தியில பூத்த மரம், மொத்த மரம் எத்தனன்னு கூறு கூறு. அட நேத்திருந்து தொங்குதடி குருவி எல்லாம் தங்குதடி, மரத்து மேல தூக்கணாங்கூடு கூடு. ஆண் சிட்டுக்கு சோடி ஒண்ணு சேர்ந்தது பொண்ணு, ரெண்டு சிட்டும் தான் சேர்ந்து கூடு கட்டுச்சு கண்ணு. ஆண் சிட்டுக்கு சோடி ஒண்ணு சேர்ந்தது பொண்ணு, ரெண்டு சிட்டும் தான் சேர்ந்து கூடு கட்டுச்சு கண்ணு. கூட்டுக்குள்ள பாரு அங்க குருவியத்தன கூறு, கூட்டுக்குள்ள பாரு அங்க குருவியத்தன கூறு. அடியாத்துக்குள்ள அவன் ஆட்டம் பாட்டம் பாத்தீங்களா? சின்ராஜ என்னண்ணே? வாடாங்க. வரேண்ணே. கூப்பிட்டீங்களா அண்ணே? சின்ராசு என்ன சின்ராசு, காலையில பாட்டு, கையில வாழைப்பா தாறு வேற, ஒரே அமக்கல படுத்துற. ஐயா உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு நம்ம லட்சுமி பிறந்த நாள். அப்படியா? பிறந்த நாளுக்கே வெறுக்கையில போறாங்களா? அதான் வாழைத்தாரோட போயிட்டு இருக்கேன். அத பண்ணாச்சே பாத்தியா? எனக்கு அவ மாமா முன்னதான். எனக்கு அந்த யோசனை வரலையே. அதுக்கெல்லாம் மூளை வேணும். வா அண்ணே. சின்ராசு சொல்றது என்ன சொல்லிட்ட. ஆமா, அந்த பழைய எவ்வளவு சிறுசா இருக்கு? ஓ பழமான சிறுசா பெருசாகிறது முக்கியம் இல்ல, என்ன ருசிதானே முக்கியம். ருசியா இருக்குங்கிற? ஆமாண்ணே. எங்க குடு பாப்போம். சாப்பிடு. உனக்கு அண்ணே எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க அண்ணே. லட்சுமிக்காக ஆசையா கொண்டத பழம். சின்ராசு இந்தா அப்படியே கொண்டு லட்சுமிட்ட கொடு. போப்பா போராசு. சின்ராசு இப்படியே போட நல்லா இருக்க மாட்டேன். எப்படி போனோம்? செருப்பு பிஞ்சு போயிரும், ஜாக்கிரதை. வேலையை பார்த்துட்டு போகடி. என்னம்மா இதெல்லாம்? என் பிறந்த நாள் அதுவுமா உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க இந்த கோலத்துல நிக்கிறீங்களே. உன் பிறந்த நாள் அன்னைக்கு வெறுக்கையா வரக்கூடாதுன்னு நல்ல பழுத்த வாழைத்தார வெட்டிக்கிட்டு வந்தேன். வர்ற வழியில அந்த காங்கேயன் அவன் கூட இருந்தவங்க எல்லாத்தையும் புடுங்கி தின்னுட்டு இந்த வாழைத்தோல என் மேல. அதுக்காக ஏன் மாமா இப்படியா வரணும்? கோபத்துல என்ன செய்யணும்னு தெரியல, அதான் அப்படியே வந்துட்டேன். மாமா உங்களை பார்த்தா எனக்கே கோவமா வருது. ஏன் பதில் பேசாம வந்துட்டீங்க? ஒரு 4 அரை கொடுக்க வேண்டியதானே? அவங்க 4-5 பேரா இருந்தாங்க, எல்லாம் தடி பசங்களா இருந்தாங்க. என்ன அடிச்சுட்டா? கையில பெரிய அரிவாள் வச்சிருக்கீங்களா? ஒரு சீவ வேண்டியதானே? இந்த சீவ வெட்டு துண்டல பாவம், எனக்கு பயம். மாமா நீங்க இப்படி பயப்படுறதுனாலதான் அவங்களுக்கு எல்லாம் திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல, அத்தை உங்களை பயந்தாங்குழியா வளர்த்துட்டாங்க. யார் 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 கத்துறது? மாமா நீங்கதான். நான் தானே. யார் பயந்தாங்குழி? நேத்து ராத்திரி 12-13 மணி இருக்கும், தனியா போயிருந்தேன் தெரியுமா? பிறந்த நாள் அன்னைக்கு என்ன கொடுக்குதுன்னு தெரியல. இந்த சார் என்னது? ஒண்ணு இல்ல, சைக்கிள். என்ன சைக்கிள் தானே வருது? இவங்க பெயிலா இருக்கும் போது இருக்கு. வா போயிடலாம், வா போயிடலாம். ஏன் மாமா உங்களை சைக்கிள் ஓட்ட கத்துக்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களா? முதல்ல சைக்கிள் தள்ள கத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஓட்ட கத்துக்கிறேன். என்ன? அதுக்கு இல்ல மாமா, நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டா நாம 2 பேரும் டபுள்ஸ் போலவல்ல, அதனாலதான் சொல்றேன். தம்பி மருமக வர்றா. என்ன மாமா பேசாம வரீங்க?
சித்தப்பா இவங்க எல்லாரையும் கூட்டு போ, இருந்த காரியத்துக்கு எடுத்துருவாங்க. வாங்கடா. ஐயோ, ஏன் அம்மா சைக்கிள் எடுத்துட்டீங்க? என்ன குட்டி, என்ன தனியா வந்திருக்கிற? குட்டி கிட்டினா பல்லெல்லாம் தட்டிடுவேன். இந்த பார் லட்சுமி, இந்த இடத்துல யாருமே இல்ல, நீ வேற கோபமா பேசுற. இப்ப நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். அது என்னமோ தெரியல லட்சுமி, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன்னை தொடணும்னு என் உள் மனசு சொல்லுது. கல்யாணமா? எனக்கு கல்யாணம்னு நடந்தா அது என் மாமா சென்றாசோடதா. ஏன் நான் தாலி கட்டினா கழுத்துல முடிச்சு விழுகாதா? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி காளி பசங்க கிட்ட நான் கழுத்தை நீட்ட மாட்டேன். அண்ணே 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 அடிச்சுதானுங்கண்ணே. ஏதோ அறியாத பொண்ணு புரியாம பேசிடுச்சு. சின்ராசு, இது உனக்கு தெரியுது. ஆமாண்ணே. இந்த பிள்ளைக்கு தெரியுதா? தெரியல என்ன. இத உனக்கு சொல்றேன். என்ன பண்ண சொல்றேன்? எப்பவுமே என் வாழ்க்கையில நீ குறுக்க வரவே கூடாது. ஐயோ, உங்க வழியில நான் என்ன குறுக்க வர்றேன்? நீங்க இந்த வழியில போனா நான் அந்த வழியில போறேன். என்ன இத அவகிட்ட சொல்லு. நீங்க போன சொல்லுகிறேன். நீ சொல்லு, அப்புறம் நான் போறேன். அண்ணே இந்த வழியில போனா நான் அந்த வழியில போறேன் சொல்லிட்டேன். வரட்டா? சின்ராசு, அண்ணே பார்த்து பத்திரமா கூட்டு போடா. சரிண்ணே. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அப்படியாண்ணே? சரியாண்ணே. அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான், நீங்க சரின்னு சொல்றீங்க. நாலு கொடுக்க வேண்டியதானே? நான் மாட்டேன்னு சொல்லிருந்தா அவனுக்கு 4 கொடுத்திருப்பான். அப்ப 8 அடி கொடுக்க வேண்டியதானே? 8 அடியா? என்ன நீ எப்ப போற அடி உதவி சொல்ற? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏதோ அத்தை பொண்ணாச்சே, நான் எடுத்து படிச்சிருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன கண் கலங்காம பாத்துக்கிறேன்னு நினைச்சா நீ கல்யாணத்துக்கு முன்னாலேயே என் கை கால உடைச்சு போல இருக்க. அதால கூட சேரவே மாட்டேங்குது. நான் பேசவே மாட்டேன். நான் பேச மாட்டேன். உனக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன். காத்தவரா என் பேரு. அதே மாதிரி சின்ன ராசா நீ வச்சுட்ட. 2 கணக்கம் போட்டிருந்த. அது பழைய காலத்து விஷயத்துக்கு ஒரு கணக்கம் பண்ணிட்டேன்.